Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம நேத்து வந்து ஜப்பான் குட்டி பர்த்டே வந்து பயங்கரமா சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஈவினிங் போயிட்டு நம்ம அங்க குரோம்பேட்டைக்கு போயிட்டு நம்ம கேக் வெட்டியிருந்தோம். ஆமா, ஒரு வேத்திக்கு வந்து 4 கேக் கட் பண்ணிருக்கு. ஆமா. ஆமா நம்ம ஹோம்ல ஒன்னு, நம்ம இங்க புது வீட்ல ஒன்னு, குரோம்பேட்ல ஒன்னு, அப்புறம் பணமட்டை டீம் வந்து இன்னைக்கு வந்து வந்திருந்தாங்க. ராஜானே வந்து பசங்க எல்லாருமே கூட்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கும் கேக் கட் பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து நம்ம அங்க போய் கட் பண்ணிருந்தோம். ஆமா, அவங்க பர்த்டேக்கும் பாப்பா பர்த்டேக்கும் ஒண்ணா கட் பண்ணிருந்தோம். ஆமா. இப்போ இந்த வருஷம் வந்து இங்க வந்துட்டாங்க. நேத்து வந்து நம்ம இப்போ அங்கேயும் எங்கேயும் சுத்திட்டு இருந்தோம்ல, அதனால இன்னைக்கு ஃப்ரீயா வந்திருக்காங்க. இப்போ நம்ம 2 இடத்துலயும் வெட்டின கேக் கட்டிங்க வந்து இப்போ நம்ம வந்து ஃபுட்டேஜ்ல பார்க்க போறோம். அழகா அப்படிதானே சூப்பரா செலிப்ரேட் வந்து இப்போ போன வருஷம் வந்து ஜாலியா ஜப்பான் குட்டி இந்த டைம்ல எங்க இருக்கும்? இந்த டைம்ல நம்ம கப்பல்ல இருந்தோம். இந்த டைம் கப்பல்ல வெக்கேட் பண்ணிட்டு நம்ம கோவால இருந்தோம். பத்தியா போன வருஷம் வேற லெவல்ல சூப்பரா என்ஜாய் பண்ணோம். ஆனா போன வருஷம் என்ஜாய் பண்ணோம்னா உடம்பு கொஞ்சம் வருத்தி கஷ்டப்பட்டோம். அது எல்லா பிள்ளைகளுமே ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்ப ஃபீவர் ஏதாச்சும் வருமாமே. ஆமா, அதுவும் நமக்கு அலைச்சல் அதிகம்னு எல்லாருக்குமே ஃபீவர் வருமா கஷ்டப்பட்டோம். இனி நம்ம இன்னைக்கு வந்து நம்மளோட காருக்கு பர்த்டே. இன்னைக்கு காருக்கு ஆமா இன்னைக்கு 12ஆம் தேதி காருக்கு வந்து இன்னைக்கு நம்ம வெளியே எடுத்தோம். ஆமா, அதான் நமக்கு இப்ப நம்ம பாப்பா வந்து வீட்டுக்கு இன்னைக்கு தான் பாப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வர, அதனால நம்ம ஷோரூம்ல இருந்து இன்னைக்கு தான் கார் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்தோம். ஆமா, இன்னைக்கு தான். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம புக் பண்ண நாள் தானே, அப்படி கிடையாது, வெளியில எடுத்தது தானே, டெலிவரி பண்ணதுதான். ஆமா, டெலிவரி எனக்கு வந்து முன்னாடியே புக் ஆயிட்டு டெலிவரி வர்றது தானே பாப்பா வரதுனால அதே மாதிரி. சரி, இன்னைக்கு வந்து காரோட என்னோட இன்னொரு பொண்டாட்டிக்கு பிறந்த நாள். கார் தான் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டியா? போன் சோனு. சரி, ரைட், ஓகே, வாங்க கேக் கட்டிங்க பாப்போம். செகண்ட் கேக் கட்டிங் இன்னைக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா ஜப்பான் குட்டிக்கு வந்து இது 3வது கேக் கட்டிங். சரி, இப்போ வந்து நம்ம கேக் கட்டிங் வந்து இப்போ நம்ம குரோம்பேட்ல, ஆமா குரோம்பேட் காஸ்டியூம்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து நம்ம குரோம்பேட்ல காலங்காலமா நம்ம வெட்டக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இப்ப நம்ம வெட்ட போறோம். அப்படித்தானே? இதான் வந்து எங்களுக்கு கேக் கட்டிங் ஏத்த இடம். எங்களுக்கு ஆச்சு இந்த செம்மு பர்த்டே கால தூக்காம வார வயிறு தூக்காச்சு டவுசரு மருமகளுக்கு முத்த குடுக்கக்குள்ள நீங்க 2 வந்து சாடுறீங்களா? ஹாப்பி பர்த்டே அம்முட்டி, ஹாப்பி பர்த்டே சொன்னாவளா ஆச்சு? ஹாப்பி பர்த்டே, தேங்க் யூ சொல்லு. சரி, வாங்க உள்ள போய் கேக்க விட்டோம். சஜுட்டி ரூம் பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க. யார் வேலை? என்னது நீ அண்டா அம்முட்டி அம்முட்டி எல்லாம் உள்ள வந்தாலும் அம்மா மறந்துட்டா. மச்சா இவ்ளோ பண்ணி வச்சிருக்காங்க. யாரு? ஆமா, சன்மதி மறந்துட்டா. 2 சண்டை போட்டு எடுக்கு. இவன் பர்த்டேக்கு, பாப்பா பர்த்டேக்கு சஜிவிட்டி என்ன தெரியுமா வச்சிருந்தான் பாத்தியா? என்ன பார்ட்னர்? ஃபைட்டிங் பார்ட்னர். ஏம்மா அம்முட்டி உனக்கு பிடிச்சிருக்கா? ஏல பர்த்டே கால என்ன கேட்டாலும் கொடுக்கணும் இன்னைக்கு. ட்ரெஸ் எவ்வளவு நல்லா இருங்க. என்னம்மா? நான் வரேன். என்ன சரி, கேக் வெட்டுமா? எம்மா சந்தோஷம் தானே. அவ்வளவுதான், அவைய கேக் கொடுக்கறது அவ்வளவுதான். சத்தோட தொட்டு நக்கக்கு தான் கொடுப்பா. சூப்பர். அப்படி நல்லா இருக்கா கேக்கு? அவளுக்கு எம்மா சாச்சி கூட அழுதுருவான். திவி கூட இந்த தின்னு
நாங்க யாரு கொஞ்சோட தானே தரோம், நீங்களும் கொஞ்சோட தானே தரணும். நிறைய திருப்பி ஒழுங்கா கொடு. அம்மைக்கு சூப்பர். செஞ்சிட்டீங்க வா, இது மேலே ஏறணும். ஏது பிடிங்க வச்சிருக்கேன் அப்பாவுக்கு தெரியல. இல்லைக்கு பாப்பா குடுத்தியா? அம்மா அம்மா அழகு செல்லம், நல்லா இருமா என் செல்ல குட்டி அம்மா. எப்படி தொட்டு உனக்கு தான் தாரம்மா, உனக்கு பர்த்டே கிஃப்டா? சீக்கிரம் தா சொல்லு, நேரம் ஆகுது சொல்லு, சீக்கிரம் சொல்லு. எவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்கான்னு எம்மா. இன்னும் கிஃப்ட் வச்சிருக்க, கிஃப்ட் இல்லையா? கிஃப்ட் அங்கே கொடுத்த. அப்படியா, கல்யாண நாளைக்கு கிஃப்ட் அது. சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணமட்டை உறவுகள் வந்து வெட்ட போகிறாங்க. இப்போ இல்லை, அவங்க சார்பாக ஜப்பான் குட்டி கேக் வெட்ட போகிறா. பர்த்டேக்கு வந்து கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் கண்டிப்பாக. இது பாப்பாவுக்கு கிடைச்ச கிஃப்ட்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பயங்கர ஜாலியாக சூப்பராக போச்சு. அவள் வந்து நம்ம அந்த ஸ்ப்ரே அடிக்கும்போது ஒரு இது அந்த டப்புன்னு வெடிக்கும்ல, அந்த வெடிக்கிற சவுண்டை கேட்டு பயந்து அவள் அதுக்கப்புறம் அந்த கேக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணல. இருந்தாலும் லாஸ்ட்டில் வந்து அவங்க வெட்டிட்டு வச்சுட்டு போனதுக்கப்புறம் நல்லா கேக்கை வந்து சாப்பிட்டா திருப்தியா. சரி, ஓகே. அவளுக்கு ஜப்பான் 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 போன வருஷம் எங்க இருந்தீங்க? ஆமா, போன வருஷம் எங்க இருந்தீங்க? கப்பல்ல இருந்தீங்களா? கப்பல் கப்பல் அப்படியே அப்படியே இது பண்ணிடுறீங்களா? இருங்க 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 இருங்க. Happy birthday to you. Happy birthday. கேட்டுமா, கேக் வெட்டுமா, கேக் வெட்டுமா, கேக் வெட்டு, கேக் வெட்டு. சூப்பர், கேக் வெட்டுமா. சரி, நமக்கு வெட்டு வெட்டு. நான் அம்மா பிடிப்பா. கேக் வெட்டிரு. முடிஞ்சு வெட்டு. முட்டி வெட்டு. வெட்டில போடு. வெட்டு. இல்ல வெட்டல, இல்ல வெட்டல, என்னல அப்படி வெட்டிருமா, வெட்டி கொடு. நீங்க இத பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? இத பத்தி லைட்டா பட்டுச்சு. இத பத்தி என்ன ஃபீல்? பரவாயில்லைங்களா? நீங்க இத பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? இதோ பட்டுச்சு. அப்படியா, கொடுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? நினைக்கல. அதாவது வந்து கேக் வெட்டிட்டாங்க. கேக் வெட்டாங்களா? கழுத்தெல்லாம் அதிகம் ஓட்டப்படலாம். சரி சரி, கேக் எடுத்து அப்படியே ஊட்டிடுங்க குழந்தைங்களுக்கு. சின்ன
ஓகே